Hello friends, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பட்டர் முறுக்கு. அது பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சும்மா தண்ணியாக கரையும் வாயில் போட்டதும் ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. அதே சமயத்தில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வேண்டாம். தீபாவளிக்கு நம்ம சட்டுன்னு பண்ணிடுற ஒரு ஸ்நாக் இந்த பட்டர் முறுக்கு. இந்த பட்டர் முறுக்குக்கு என்னெல்லாம் வேணும்னா 1 கப் அரிசி மாவு, 3/4 கப் கடலை மாவு, ரெண்டுத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். எள்ளு, அப்புறம் வெண்ணெய், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் போதும் பேக்கிங் சோடா, அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் உப்பும் பெருங்காயமும் ஆஸ் யூஷுவல் நான் தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த வெண்ணெயும் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா குழச்சிக்குவோம். நீங்கள் ஸ்பூனால் குழைச்சாலும் சரி, இல்லை கையால் குழைச்சி ஒரு விரலால் குழைச்சிங்கனாலும் நல்லா ஃப்ராதியாக வரும், புசு புசுன்னு ஜம்முன்னு வரும். அது வரைக்கும் குழைச்சிக்குவோம். இப்போ இந்த வெண்ணெய் நான் அளவு சொல்ல மறந்துட்டேன். 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்குவோம். ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து நல்லா ஒரு விரலால் நான் நல்லா குழைச்சிக்கிறேன். நல்லா இதோ இப்போது ஃப்ராதியாக வந்திருக்கு பாருங்கள். இதை இந்த மாவில் கொட்டிடுவோம். இப்போ இந்த எள்ளையும் அதில் போட்டுருவோம். ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் எள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போது நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் ஒரு சின்ன ஆப்ஷனலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேணும்னா காரப்பொடி போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பிளாண்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது இந்த உப்பும் பெருங்காயம் நினச்சி வச்சோம்ல தண்ணி, அதை ஊற்றி இப்போது பிசைஞ்சிடலாம். இந்த தண்ணி போடலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ப்ளெயின் வாட்டர் எடுத்து ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்குவோம். ரொம்ப லூஸாகவும் வேண்டாம், ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம். வேணுங்கிற தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்குவோம். நான் பிசையறதுக்குள்ளே நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். ரொம்ப லூஸாகவும் வேண்டாம், ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம முறுக்கு புழியிற அச்சு எடுத்துக்குவோம். இந்த முறுக்கு புழியிற அச்சு அதில் இந்த மகிழம்பு அச்சுன்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் முள்ளாக இருக்கும். அதுதான் நான் இதில் போட்டு முறுக்கு புழியறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். பட்டர் முறுக்கு புழியறதுக்கு இந்த அச்சு கொஞ்சம் பழசாக இருக்குன்னா பார்க்காதீங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி இது எங்கள் மாமியார் காலத்துலேருந்து வந்துட்டுருக்கு. இப்போது இதில் மாவை கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு புழிய ஆரம்பிச்சிருவோம். இப்போது இந்த பட்டர் முறுக்கு புழியறதுக்கு எண்ணெய் வச்சு காஞ்சிருச்சு. காஞ்ச எண்ணெயில் நம்ம சின்ன சின்ன முறுக்காக புழிஞ்சிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம் கேஸை. ரொம்ப தூக்கி வச்சிங்கன்னா சட்டுன்னு தீஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்பப்போ பரட்டி விட்டுருங்க. ஆனால் ரொம்ப சட்டுன்னு ஆகிடும் இது. ஸோ பக்கத்துலேயே இருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்து பரட்டி விட்டுருங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப சட்டுன்னு பண்ணக்கூடிய ஸ்வீட், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக்கு. பிகினர்ஸும் தைரியமாக இதை பண்ணலாம், ஒன்றுமே எங்கேயுமே தப்பாக போகாது. இது தீபாவளிக்கு மட்டும் இல்லை, ஆர்டினரி டேஸில் பசங்களுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்காக இதை கொடுக்கலாம். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஸ்நாக்கை நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்களும் இது மாதிரி பண்ணி பார்த்துருங்க. ஓகேயா? அதோ இப்போது இந்த சலசலப்பு சத்தம்லாம் அடங்கிடுச்சு. இந்த பபுள்ஸும் நின்று போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துருவோம். இப்போ இதை எடுத்தாச்சு. நம்ம இதுக்கப்புறம் இப்போ திரும்ப மிச்ச மாவையும் அதே மாதிரியே புழிஞ்சுக்குவோம். இப்போ காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக அப்படியே கை பட்டதுமே உடையுது. ஸோ இதை நீங்கள் அப்படியே முறுக்கு ஃபார்மில் வச்சுருக்க முடியாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தானாக உடஞ்சி போயிடும். அது வாயில் போட்டாலும் ரொம்ப ஈஸியாக கரைஞ்சி போயிடும். ஓகே, நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு அவசியம் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.